நோய் வராமல் இருக்கிறதுக்கு நீ ரொம்ப பெருசாக தான் பண்ணணுமா, ஜிம்முக்கு போகணும், 6 பேக் வச்சுக்கணும், நல்லா ஃபுட்டு டயட் ஃபுட் சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கணும், நல்லா சாப்பிடவே கூடாது, ஜூஸாக குடிக்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் தான் பண்ண முடியும். கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறது, காற்றுல போக வேண்டியதான். நம்மளும் காலையில் தான் 2 இட்லி சாப்பிடுவாங்க, கறி குழம்பு வச்சு இட்லி சாப்பிடுவாங்க, மதியானம் மீன் குழம்பு சாப்பிட சொன்னால் நைட்டில் கறி குழம்பு இட்லி சாப்பிடுவாங்க. நம்மளுங்க வளர்ந்து வந்த விதம் அது மாதிரி. அது மாற்றிக்கவும் முடியாது, மாற்றவும் தேவையில்லையே. ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப சிம்பிள். சாப்பாடு உணவுன்றது எப்படி தெரியுங்களா, ரொம்ப எடுத்தால் அமிர்தமே நஞ்சு, விஷம்னு சொல்லுவாங்க, நெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எதுவுமே சாப்பாடுன்றது பார்த்திங்கன்னா 2 விஷயம். நல்லா பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிட்ணும். கடமைக்கு சாப்பிடக்கூடாது, கட்டாயம் பண்ணியும் சாப்பிடக்கூடாது. பசிச்சா சாப்பிடு, பசிக்கல விட்டுடு. அப்படி 2 மணி நேரத்தில் பசிச்சிடும், அப்போ சாப்பிடு உணவு. ஏன்னா உணவே ஒரு நேரத்தில் உயிருக்கு ஆபத்தாயிடும். உணவு தானே நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அதுவே ஆபத்தாயிடும். ஸோ பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும், 1. 2வது, சில பேர்கிட்ட கெட்ட பழக்கம், சாப்பிட்டோன்னு குளிப்பாங்க. சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது, குளிச்சுட்டு சாப்பிட்லாமே தவிர சாப்பிட்டோன்னு குளிக்கக்கூடாது.